கமால், இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 கணக்குகள் பார்ப்போம். முதல் கணக்கு 3,8,13 எக்ஸ்ட்ரா என்ற கூட்டுத்தொடரின் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் என்ன? உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல உறுப்புகளின் எண்ணிக்கை வேணும். இங்கே உறுப்புகளின் எண்ணிக்கை 11. இப்போ 11வது உறுப்பு என்னன்னு பார்ப்போம். 11வது உறுப்புக்கு என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா TN = A + n-1 × D. இல்லை முதல் உறுப்பு ஏயோட மதிப்பு 3, இரண்டாவது உறுப்பு 8ன்னு இருக்குது. அப்போ வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் 8 - 3 5, டியோட மதிப்பு 5. இப்போ நம்ம 11வது உறுப்பை கால்குலேட் பண்ணுவோம். T11 = A + ஏயோட மதிப்பு 3 + n-1 × D. 11 - 1 × D. டியோட மதிப்பு டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் 5 = 3. இங்கே 10 × 5, 10 × 5ஓட மதிப்பு 50. 3 + 50 53. இப்போ என்னோட மதிப்பு TNோட மதிப்பு, அதாவது 11வது உறுப்போட மதிப்பு 53. இதுதான் எல்லோட மதிப்பு, கடைசி உறுப்பு. SN = என்னோட மதிப்பு 11, எல்லோட மதிப்பு 53 கூட்டல் 3 / 2 = 11 × 56 / 2. ஓரன் 2, 2 4 16, 8 2 16. இப்போ 28 நம்ம 11ஆல் பெருக்குவோம். ஒரு 28 8 8 2 10, மிச்சம் 1 1 2 3 308. இப்போ 11 உறுப்புகளின் கூடுதல் விடை 308. இப்போ ரெண்டாவது கணக்கு ஏறு வரிசையில் எழுதுக. 3/4 1/2 5/8. ஏறு வரிசையில் எழுதுனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். அதாவது இங்கே பின்னங்களாக இருக்குது, சின்ன பின்னத்திலேருந்து பெரிய பின்னமாக எழுதணும். இந்த பின்னம் சின்ன பின்னமாக பெரிய பின்னமானு கண்டுபிடிக்கிறதுக்கு பகுதி ஒரே நம்பராக இருக்கணும். பகுதி நமக்கு இங்கே 4 2 8ன்னு இருக்கணும். அப்போ நம்ம மீச்சியமாக எடுத்து பகுதியை ஒரே நம்பராக்கி தொகுதியை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம ஏறு வரிசையில் எழுதலாம். இதில் மீச்சியமாக 8 எடுக்கலாம். இப்போ முதல் பின்னம் 3/4. 3/4ல் பகுதியை நம்ம 8ஆக வைக்கணும்னா பகுதியை 2ஆல் பெருக்கணும். பகுதியை 2ஆல் பெருக்கினா மதிப்பு மாறும். அதனால் தொகுதியை 2ஆல் பெருக்கணும். 3 2 6. அதே மாதிரி ரெண்டாவது பின்னம் 1/2. இதில் பகுதியை 8ஆக மாற்றணும்னா பகுதியை 4ஆல் பெருக்கினா தான் 8ஆல் மாறும். 2 8. அதே மாதிரி இங்கே தொகுதியை 4ஆல் பெருக்கிடுவோம். அப்போ 4/8 அப்படின்னு வருது. மூணாவது 5/8, பகுதி 8னே இருக்குது. இப்போ இதை நம்ம தொகுதியில் உள்ள மதிப்புகளை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம ஏறு வரிசையில் எழுதலாம். பகுதியின் மதிப்பு சின்னதாக உள்ள நம்பரு 4/8 5/8 6/8ன்னு இருக்குது. 4/8 தான் சின்னதாக உள்ள நம்பரு. இந்த 4/8க்கு ரிலேட்டடான பின்னம் 1/2. 4/8 6, அடுத்து 5/8, அடுத்து 6/8. 4/8க்கு உள்ள பின்னம் 1/2. 5/8க்கு உள்ள பின்னம் நம்ம கொஸ்டினில் கொடுத்தது 5/8, அதே எழுதிடணும். 6/8க்கு உள்ள பின்னம் 3/4. இப்போ ஏறு வரிசைக்கு ஆன்சர் 1/2 5/8 3/4. அடுத்து மூணாவது கணக்கு பார்ப்போம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T2 = 3/5 மற்றும் T3 = 1/5 எனில் பொது விகிதம் காண்க. இப்போயும் பெருக்குத்தொடர் AR AR² AR³ அப்படின்னு தான் இருக்கும். இவங்க கேட்டிருக்கிறது பொது விகிதம் 6 கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது T3யோட மதிப்பு. இது T1 T2 T3. T3யோட மதிப்பும்
டூவோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. அதாவது T2ங்கிறது ஏஆரோட மதிப்பு 3/5. T3 ஏஆர் ஸ்கொயரோட மதிப்பு 1/5. இதில் நமக்கு பொது விகிதம்ங்கிறது ஆர். இப்போ ஆரோட மதிப்பு வேணும்னா நம்ம என்ன செய்வோம்னு பார்ப்போம். இப்போ இந்த ஏஆர் ஸ்கொயர்லேருந்து ஏஆரை வகுத்தா நமக்கு ஆர் கிடச்சிரும். இந்த ஏஏ கேன்சல் ஆயிரும், ஆர் ஸ்கொயர் இங்கே ஆறு, அப்போ ஆரோட மதிப்பு கிடச்சிரும். இப்போ ஏஆர் ஸ்கொயரோட மதிப்பு 1/5/3/5. நம்ம பின்னங்களை வகுக்கும்பொழுது எந்த பின்னத்தை வகுக்கோமோ அதோட பெருக்கல் தலைகீழியாக போட்டு பெருக்கிடலாம். இப்போ எந்த பின்னத்தால் வகுக்கிறோன்னா 3/5ங்கிற பின்னத்தால் வகுக்கும். இதோட பெருக்கல் தலைகீழி 5/3. இப்போ இந்த 5க்கு 5க்கு நம்ம கேன்சல் பண்ணிட்டா 3. இப்போ விடை பொது விகிதம் 3. அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த 3 கணக்குகளை பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.